வலிகளற்ற ஆழ்ந்த உறக்கத்திற்கு திரும்புவோம். பனைநார் மற்றும் பாரம்பரிய கயிற்றுக்கட்டில்கள். ஆழ்மனதனோட தேவைகளை பொருளோட கனெக்ட் பண்ணி உணர்வுகளோட கலந்து விற்க ஆரம்பிச்சார். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஷாக்கிங் உண்மை என்னன்னா, கார் வாங்கினா உண்மையிலுமே மரியாதை கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையாக மரியாதை கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி நகை வாங்கினா அன்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலுமே அது நீடிச்சு நிலைக்கிறது இல்லை, அது நிரந்தரமாக கிடைக்கிறதும் கிடையாது. The Seventh Sense. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான மொத்த செல்வத்தையும் கொடுக்க தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் ஒரு கேள்வி, போன மாதத்தை விட இந்த மாதம் அதிகமாக சம்பாதிச்சிங்களா? ஆனாலும் போதாமை அப்படிங்கிற உணர்வு போக மாட்டேங்குதா? அது ஏன்? உங்களோட பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே போனால் கூட உங்கள் மனசில் இருக்கிற அந்த பத்தலை அப்படிங்கிற உணர்வு மட்டும் மாறவே மாட்டேங்குது. அது ஏன்? இதுக்கு காரணம் உங்களோட உழைப்பு இல்லை, உங்களோட மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ரகசிய விளையாட்டு தான். எலி ஒரு சக்கரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் எங்கேயுமே போய் சேராது, அந்த சக்கரத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அதே நிலைமையில தான் நீங்களும் இருக்கீங்க. இந்த வீடியோ முடிவில் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஏன் இத்தனை நாளாக யாரும் சொல்லலை, அது நமக்கு புலப்படலை அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணுவீங்க. இந்த ஹெடோனிக் ட்ரெட்மில்னால் என்ன, 1920 நடந்த சதி என்ன, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காரு, இந்த மாஸ்லோ ஹைரார்கிக்கல் நீட்ஸு, அஷ்டலட்சுமி தத்துவங்கள், இந்த 16 செல்வங்கள், இப்படி எல்லாமே எதை சொல்ல வருது இப்படின்னு மொத்த உண்மையும் நம்ம பொருத்தி பார்க்க போகிறோம். 1971 ஃபிலிப் பிரிக்மேன் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் லாட்ரி வின் பண்ணவங்களை தேடி போனார். ஒரு வருஷம் கழித்து அவர் தேடி போகிறார். லாட்ரி வின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, லாட்ரி வின் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் அதே மாதிரியான மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இதுக்கு தான் ஒரு பேர் வச்சாங்க. அது என்னன்னா ஹெடோனிக் ட்ரெட்மில். அதாவது இந்த ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டே இருப்போம், ஆனால் நம்ம எங்கேயுமே போக மாட்டோம், அதே இடத்துல நிற்போம். இதே மாதிரி தான் புதுசாக ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஃபோன் வாங்கினாலும் சரி, எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம தொடச்சு பார்த்து ஒரு வாரம் நல்லா பத்திரமா பார்த்துட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நம்ம வேற ஒரு பொருள் ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரும். ஒரு 2-3 வாரத்திலேயே அது ரொம்ப ஒரு சாதாரண பொருளாக மாறிடும். புதுசாக வீடு கட்டினாலும் இப்படி தான், ஒரு 6 மாதத்துலேயே அது பழைய வீடாக மாறிடுது. நம்ம அடுத்தவங்களோட வீட்டோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுதான் நம்மளோட மூளையோட இயல்பு. எந்த பொருளை வாங்கினாலும் சரி, எதை வாங்கினாலும் சரி, மீண்டும் பழைய நிலைக்கு வந்துட்டு மறுபடியும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு பொருள் வாங்கினாலும் நமக்கு நம்ம மனசுக்கு பத்தவே பத்தாது. ஸோ அடுத்தது, சரி எவ்வளோ தான் சம்பாதிக்குது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாதுன்றது புரிஞ்சுது, ஆனால் எவ்வளோ தான் சம்பாதிக்கிறது? யாராவது நம்ம மூளை ஏதாவது ஹேக் இது பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், 1920 அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சம்பவம்னு சொல்கிறத விட அதை சதின்னு கூட சொல்லலாம். எட்வர்ட் பெர்னாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆள். யாருன்னு கேட்டால், நம்மளோட ஆழ்மனதின் ரகசியங்களை கண்டுபிடிச்சார் இல்லையா, சிக்மண்ட் ஃப்ராய்டு, அவரோட மருமகப்புள்ள தான் இவர். அந்த நேரத்தில் தொழிற்சாலைகள்லாம் நிறைய பொருள்களை மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரித்து வைக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, 1920 பொருள்கள்லாம் நிரம்பி வழியுது, வாங்குறதுக்கு மக்கள் ரெடியாக இல்லை. அதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க வாங்கிட்டாங்க, அதுக்கு மேலே பொருளை தயாரித்து தொழிற்சாலைகளில் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு பிரச்சனையாக வருது. மக்கள்லாம் போதும் அப்படின்ற நிறைவான மனநிலையில் இருந்தாங்க அப்படின்னா எதுக்கு போய் பொருள் வாங்க போகிறாங்க? போதும்பா, நம்மகிட்ட இருக்கிற பொருளே போதும் அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையை தாராளமாக வாழ்ந்துட்டு போக பார்ப்பாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா, தொழிற்சாலைகளுக்கெல்லாம் நஷ்டம் வந்துருச்சு. கம்பெனிகள்லாம், கார்பரேட் கம்பெனிகள்லாம் கதறினாங்க. அப்போ தான் நம்மளால் என்ட்ரி கொடுக்குறாரு அந்த எட்வர்ட் பெர்னாய்ஸ், அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்டோட மருமக பிள்ளை. சிக்மண்ட் ஃப்ராய்டு மனிதனோட ஆழ் மனதின் ரகசியங்களை கண்டுபிடிச்சார். அதை இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதை எடுத்து வியாபாரத்துக்கு பயன்படுத்தினார். அதாவது ஒரு தனி மனிதனை எப்படி பொருளை வாங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அண்டான ஒரு உத்தியை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தார். அது என்ன உத்தி அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டால், ஒரு மனுஷன், உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் கார் வாங்குறார். அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவரோட கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, ஆமாம் நான் கார் வாங்கினேன், இதுதான் நல்ல காராக தெரிஞ்சுது, நல்ல மைலேஜ் வேற கொடுக்குற மாதிரி இருந்தது, அதனால வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உண்மையான காரணம்
அவரோட ஆழ்மனம், அவரோட ஆழ்மனதில் அட கார் வாங்கினாதான்ப்பா சொந்தக்காரங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, நமக்கு அவங்க மத்தியில் கார் வாங்கி அதில் போனாதான்ப்பா ஒரு மரியாதை, அதனால தான் வந்து அவர் கார் வாங்கியிருக்கார். அவரோட உண்மையான காரணம் ஆழ் மனசில் இருக்குது. ஆனால் வெளியில் சொல்கிறது என்ன சொல்கிறாரு, மைலேஜ் கொடுக்கும் அதுக்காக நான் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறார். இதை வந்து கண்டுபிடிச்சாரு சிக்மண்ட் ஃப்ராய்ட். இந்த காரணத்தை, இந்த கண்டுபிடிப்பை அப்படியே வந்து பொருளை விற்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டார். யாரு? எட்வர்ட் பெர்னாய்ஸ். இப்போ பெர்னாய்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, மரியாதை வேணுமா, விலை உயர்ந்த காரை வாங்கு, அன்பு வேணுமா, நகை வாங்கு, பர்ஃப்யூம் வாங்கு, பாதுகாப்பு வேணுமா, பெரிய வீடு வாங்கு, சேர்ந்துக்கணுமா, ஒரு குறிப்பிட்ட பிராண்டோட உடையை போட்டுக்கோ, உன்னை நீயே அறிஞ்சுக்கணுமா, லக்ஸரி லைஃப் ஸ்டைலை வாங்கு, இப்படி ஆழ்மனதனோட தேவைகளை பொருளோட கனெக்ட் பண்ணி உணர்வுகளோட கலந்து விற்க ஆரம்பித்தார். ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் உண்மை என்னன்னா, கார் வாங்கினா உண்மையிலுமே மரியாதை கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையாக மரியாதை கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி நகை வாங்கினா அன்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலுமே அது நீடித்து நிலைக்கிறது இல்லை, அது நிரந்தரமாக கிடைக்கிறதும் கிடையாது. ஆனாலும் மக்கள் வந்து இதை நம்புகிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் அப்படின்னு கேட்டால், திரும்ப திரும்ப சொன்னாங்க, அவங்களோட அறிவு நம்பலனாலும் அவங்களோட ஆழ்மனம் இதை ஏற்றுக்குச்சு. இதை நிரூபிக்கிறதுக்காக பெர்னாய்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டேவோட பண்ணார். அது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் பெண்கள் சிகரெட் குடிக்கிற வழக்கமெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் பெண்களோட சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு உணர்வை சிகரெட்டோட கனெக்ட் பண்ணி விட்டார். இந்த ஃபேமஸான 2 பெண்கள் எல்லாம் பிடிச்சி சுதந்திரத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லி சிகரெட் குடிக்கிற மாதிரி விளம்பரத்தை போட ஆரம்பிச்சாங்க அமெரிக்காவில். உடனே வந்து எல்லா பெண்களும் வந்து என்ன மாதிரி நம்பினாங்க அப்படின்னா, அதாவது சிகரெட் குடிக்கிறது சுதந்திரத்தினோட அடையாளம் அப்படிங்கிறது அவங்களோட ஆழ்மனம் நம்புச்சு. இப்போ பெர்னாய்ஸ் வந்து சிகரெட்டை விற்கல, சுதந்திரத்தினோட அடையாளம் அப்படின்னு சொல்லி இந்த சிகரெட்டை விற்றாங்க. அதே ஃபார்முலா தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா விளம்பரத்துலையும் எல்லா சோசியல் மீடியாவிலையும் பின்பற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஐஃபோன் வாங்குறவங்க எல்லாம் நான் டிஃப்ரெண்டானவன், நான் கிரியேட்டிவான மைண்ட் செட் இருக்கிறவன் அப்படிங்கிற ஐடென்டிட்டி தான் நம்ம வாங்குறோம், ஐஃபோனை வாங்குறது கிடையாது. அப்புறம் இந்த சிஸ்டம், அதாவது இந்த மீடியா, சோசியல் மீடியா, இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற சிஸ்டத்தை வந்து எல்லாமே நம்மளை வந்து ஒரு போதாமை, அதாவது நம்மக்கிட்ட இல்லை, இன்னடிக்கு விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு மனுஷனா ஒரு வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 5000 10,000 விளம்பரங்கள் நம்ம ஆள் மனசுக்குள்ளே போகுது. அதாவது நம்ம அறிந்தும் அறியாமலும் ஒவ்வொரு விளம்பரமும் சொல்லுது, இந்த பொருள் இல்லாமல் நீ முழுமையடையலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை இன்டைரக்டாக உங்களோட ஆள் மனதில் பதிய வச்சுக்கிட்டே இருக்கு. இதை திரும்ப திரும்ப கேட்கும்போது, பார்க்கும்போது, உணரும்போது இந்த ஆழ்மனம் நம்புது. இந்த போதாமை அப்படிங்கிற உணர்வு இயற்கையானது கிடையாது, செயற்கையாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. 1943 மாஸ்லோ அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு உண்மையான தேவை என்னன்னு ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு அதில் ஒரு 5 லேயராக பிரித்தார். அதில் அந்த லேயர் 1 கீழே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, உணவு, உடை, இருப்பிடம், உடல் நலம், இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படை தேவை அப்படின்னு சொன்னார். 2வது லேயரில் வந்து பாதுகாப்பு, சேமிப்பு, 3வதாக வந்து அன்பு, உறவுகள், 4வது வந்து சமூகத்தில் மரியாதை, அந்தஸ்து, 5வது வந்து செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்தல். நம்ம எட்வர்ட் பெர்னாய்ஸ் டெக்னிக்கில் பார்த்தா இந்த தேவையெல்லாம் வந்து இதை பொருளை வாங்கினா பூர்த்தி ஆகிடும், அந்த பொருளை வாங்கினா பூர்த்தி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு பதிவை உருவாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த பொருளை வாங்கினாலும் அது கண்டிப்பாக பூர்த்தி ஆகாது. எப்போ பூர்த்தி ஆகும் அப்படின்னா, சரியாக சாப்பிட்டேன், தூங்குனேன், நான் உடலை கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மனநிலை வரும்போது தான் பூர்த்தி ஆகும். 2வது லேயர் எப்போ பூர்த்தி ஆகும் அப்படின்னா, நாளைக்கும் என்ன ஆகும் அப்படின்ற பயம் இல்லாமல் அடிப்படை தேவைக்கு போதும் அப்படிங்கிற மனநிலை வரும்போது தான் இந்த 2வது லேயர் பூர்த்தி ஆகும். 3வது லேயர் எப்போ பூர்த்தி ஆகும் அப்படின்னா, என்னோட குடும்பத்துக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்பு கொடுத்தாச்சு, நேரத்தை ஒதுக்கியாச்சு, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு மன நிறைவு வரும்போது தான். லேயர் 4 மரியாதை. இந்த மரியாதையை வந்து வெளியில் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, கார் வாங்கினா மதிப்பாங்கப்பா, வீடு கட்டினா மதிப்பாங்கப்பா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பழைய காரை போயிடும், பழைய வீடு ஆகிடும், அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடு கட்டிடுவாங்க, எல்லாம் பண்ணிவிடுவாங்க, புது காராக வாங்குவாங்க, எலக்ட்ரிக் கார் வாங்குவாங்க. இந்த மாதிரி இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிடும். இதுவே வந்து நான் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு மரியாதையை வெளியில் தேடாமல், நான் சொல்கிறத நான் செய்கிறேன், என்னையே வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும்போது இந்த மரியாதை அப்படிங்கிற லேயர் வந்து பூர்த்தி ஆகும். லேயர் 5 வந்து, அதாவது டாப் லேயர், நான் யார்,
என்னோட உண்மையான விருப்பம் என்ன, நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போது அந்த 5வது லேயரும் பூர்த்தி ஆகும். இங்கே ஒரு முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த லேயரெல்லாம் ஒரு லேயர் முழுசாக தீர்ந்ததுக்கப்புறம் அடுத்த லேயருக்கு நம்ம போகிறது கிடையாது. எல்லா லேயரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அதுதான் முக்கியமான உண்மை. இந்த அஷ்டலட்சுமி தத்துவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை 16 செல்வங்களாக இருந்தாலும் சரி, எல்லா செல்வங்கள்லையும் நம்ம ஒரே நேரத்தில் ஒரு கிராஜுவலாக எல்லா டைரக்ஷன்லையும் நம்ம வளர்ச்சி அடையணும். இதில் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது மொத்த செல்வங்களையும் சம்பாதிச்சாதான் அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவல். இது முழுக்க முழுக்க இந்த பெர்னாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆளோட சதி, அவர் கண்டுபிடிப்பு தான் இப்படி உலகத்தை மாற்றிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம நல்லவங்க, அவர் மட்டும் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மனசு நம்பிக்கும். இது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்மளோட வீக்னஸ் நம்ம அடுத்தவங்க, அதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ அதையே நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டா, அவங்க ஒரு வீடு கட்டிட்டா, அவங்க ஒரு பொருள் வாங்கிட்டா, அதையே நம்மளும் பண்ணணும். அது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசனையை விட்டுட்டு அவங்க பண்ணுறாங்க, அதனால் நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்மன தூண்டல் நம்மளை தேவையில்லாமல் பல முடிவுகளை எடுக்க வைக்குது. அதனால் பல சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. நம்ம இயல்புக்கு சம்மந்தமே இல்லாத தொழிலெல்லாம் போய் மாற்றோம். பல செயல்பாடுகளை எல்லாம் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி செயல்களும் இந்த மாதிரியான முடிவுகளும் நமக்கு எந்த விதத்துலையும் எப்பவும் நமக்கு நிம்மதியை மட்டும் தரவே தராது. நம்ம பெர்னாய்ஸை குறை சொல்லலாம், இந்த சிஸ்டத்தை குறை சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம விருப்பத்தை தேடி போனோமா. இங்கே நம்ம வள்ளுவரோட 2 குறளை நம்ம பார்ப்போம். அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் தேர்ந்து செயல். எது அழிக்கும், எது நமக்கு பலன் தரும், எது நமக்கு வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு ஆராய்ந்து செயல்படணும். இதுதான் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த குறள், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றி கெடும். அளவு தெரியாமல் வாழ்கிறவனோட வாழ்க்கை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு கடைசியாக இல்லாமல் அழிஞ்சு போவோம் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. நம்ம இதையெல்லாம் படிக்கிறோம், ஆனால் கடைபிடிச்சோமா அப்படின்னா கேள்விக்குறி தான். இப்போ இந்த விளம்பரங்கள் நம்மளோட முடிவுகளை எப்படி திசை திருப்புது அப்படின்னு பார்க்கலாம். விளம்பரங்கள் நம்ம அறிவோட பேசுறதில்ல, நம்ம உணர்வோட டைரெக்டாக பேசுது. இது இல்லாமல் என்னோட வாழ்க்கை முழுமையடையாது அப்படிங்கிற மாதிரியான உணர்வை டைரெக்டாக விதைக்குது. இதுதான் நம்மளோட தேவையை தாண்டி அந்த பொருள் மேலே ஆசையை வளர்க்குது. இந்த இன்சூரன்ஸு, பேங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த விளம்பரங்கள்லாம் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வை டச் பண்ணுது. அடுத்து பயப்படுத்துறது, அவசரப்படுத்துறது. இப்போது வாங்கலைன்னா தவற விட்டுருவீங்க. அப்புறம் மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்தை அதனோட ப்ராடக்டோட சேர்த்துறது. இந்த சாக்லேட்டு, இந்த 7up விளம்பரம், இந்த மாதிரியெல்லாம். அப்புறம் பெருமை, அப்புறம் அந்தஸ்து. இந்த பொருளை வாங்கினா நீங்கள் பெருமையானவர் அப்படின்னு காட்டுறது. உங்கள் குழந்தைக்கு சிறந்ததை கொடுக்கறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி குற்ற உணர்வை தூண்டுறது. இந்த மாதிரி விளம்பரங்கள் எல்லாம் பொருட்களை விற்கிறதில்ல, உங்கள் உணர்வுகளை தான் விற்கிது. எனக்கெல்லாம் அறிவு இருக்குப்பா, இந்த விளம்பரத்தை பார்த்தெல்லாம் நான் ஏமாறுறதில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னால், விளம்பரங்கள் உங்கள் அறிவை தாக்கிறதில்ல, ஆள் மனசை தான் தாக்குது. 95% முடிவுகளை எடுக்கிறது ஆள் மனசு. இதுக்கு தீர்வு நான் ஏமாற மாட்டேன், நான் அறிவாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. நீங்கள் பார்க்குற விளம்பரம், இந்த விளம்பரம் என்ன மாதிரியான உணர்வை எனக்கு ஏற்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இதற்கான தீர்வே இருக்குது. உண்மையான செல்வம், அதாவது மனிதனோட தேவை என்ன அப்படின்னு நம்ம இந்த மாஸ்லோ ஹையரார்கிகள் நீட்ஸ் வழியாக பார்த்துட்டோம். அப்போது நம்ம நல்ல உணவை நம்ம சம்பாதிக்கணும், உடல் நலத்தை நம்ம சம்பாதிக்கணும், உறவுகளுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும், குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும், போதும் அப்படிங்கிற நிறைவான மனநிலை இது எல்லாத்துலேயும் வரணும். இப்போ நம்ம உடல் நலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் தூக்கம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை நம்ம விலைக்கு வாங்க முடியாது. நம்மளாக தான் தூங்கி ஆகணும். தினமும் நம்ம இந்த தூங்குறத உறுதிப்படுத்திக்கணும். இது கூட ஒரு வகையான செல்வத்தை சேர்க்குற ஒரு வழிமுறை தான். தூக்கம் உடல் நலத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. பிற்காலத்தில் உடம்பு சரியில்லை அப்படின்னு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறத இது தவிர்க்கும். இன்னும் உடல் நலத்தை மேம்படுத்த டெய்லியும் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, அதாவது உடற்பயிற்சி இல்லை ஒரு உணவு பழக்கம், என்னென்ன வேலைகளை செய்யணுமோ எல்லா வேலையும் நம்ம செய்யணும். அதை நம்ம பழக்கமாகவும் ஏற்படுத்தணும். இதுதான் ஒரு உண்மையான ஒரு செல்வம். அடுத்து நேரமும் நமக்காக நிற்காது, எதுக்காகவும் நிற்காது. நீங்கள் பணத்தை துரத்திட்டு ஓடிட்டுருக்கிற நேரத்தில்
உங்களோட குடும்பத்தோட குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா பிற்காலத்தில் அவங்களோட உலகத்தில் நீங்கள் இல்லாமல் போகிறக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்கள பற்றிய புரிதல்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அவங்களோட உலகத்தில் நீங்கள் ஒருத்தராக இருந்தால் தான் அவங்கள வழிநடத்த முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அவங்கக்கிட்ட சொல்ல முடியும். குழந்தைங்கள ஒரு நண்பர் போல் அவங்கக்கிட்ட பேசி பழகி அவங்கள வழி நடத்தணும். அதை செய்யாத இதை செய்யாதன்னு கட்டளை சொற்களை மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எதிரி ஆகிடுவீங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கிட்டையும் இதே மாதிரியோட அணுகுமுறையை நம்ம செயல்படுத்தணும். அடுத்தது கல்வி ஞானம். இது நம்ம ஸ்கூல் காலேஜோட நம்ம நிறுத்திடுறோம். நம்ம வாழ்க்கையில் அதுக்கு மேலே காலேஜுக்கு அப்புறம் வேலைக்கு அப்புறம் நம்ம ஒரு திருமண வாழ்க்கை, அடுத்தது ஒரு பொசிஷன் எடுக்கிறோம், அம்மாவா ப்ரொமோட் ஆகுறீங்க, அதுக்கு உண்டானது, அடுத்தது தாத்தா பாட்டி, இப்படி ஒவ்வொரு ரோலாக மனுஷன் தன் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு ரோலும் உங்களுக்கு புதுசு தான். அப்போ 60-70 வயசு வரைக்கும் நீங்கள் அந்த ரோல்களில் எப்படி சிறப்பாக உங்களோட கடமைகளை செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ வாழ்க்கையினோட இறுதி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஞானம் கல்வி அப்படின்றது ரொம்பவே அவசியமாக இருக்குது. நீங்கள் கற்றுக்கிட்டதை மேம்படுத்தணும், அதை அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்தணும். எப்படி குழந்தைங்களை வளர்க்குறது, வழி நடத்துறது, ஒரு சமையல் உணவை எப்படி தயார் செய்கிறது, அதை எப்படி நல்ல உணவாக உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரியான உணவாக எதை செய்யலாம், எதை செய்கிறத தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நமக்கு நிச்சயமாக தெளிவு அப்படின்றது வேணும். எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் தெளிவு வேணும். உணவுப் பொருளில் எதை சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நமக்கு தெளிவு வேணும். ஸோ இதையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தினமும் நீங்கள் ஒதுக்கி ஆகணும். அது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறக்கு நீங்கள் சிந்தித்து வெரிஃபை பண்ணி அனுபவசாலிகிட்டையும் கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தணும் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில். இது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம், கல்வி செல்வம். எல்லாமே நம்ம சமூகம் சார்ந்து தான் இயங்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால அந்த சமூகத்துக்கான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம ஒதுக்கி தரணும். இந்த மாதிரியெல்லாம் செல்வங்களை சேர்க்கறது அப்படின்றது நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய பணம் வச்சுருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பொதுவாக பொருந்தும். இந்த செல்வங்களை நீங்கள் தினமும் சேர்க்கணும். அதுக்குண்டான வேலைகளையும் நீங்கள் தினமும் செய்யணும். இயற்கை நம்மளுக்கு சூரிய வெளிச்சம், தண்ணி, காற்று, நிலம் அப்படின்னு இயற்கை செல்வங்களை வாரி வழங்கியிருக்கு. பணம் தவிர மற்ற செல்வங்களையெல்லாம் சேர்த்திக்கிட்டே போதும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட நம்ம பணத்தையும் தேட ஆரம்பிக்கலாம். பணத்தை தேடுறது அப்படின்னா நம்ம பணத்தை தேடுறது கிடையாது. உண்மையால் நம்மளோட தனித்திறமை, உங்களோட தனித்திறமை என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த தனித்திறமையை வளர்த்துக்கணும். அந்த தனித்திறமையை நீங்கள் வளர்த்துக்கும் போது அந்த தனித்திறமையிலேருந்து நீங்கள் பண்ணுற செயல்பாட்டினால மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். நம்ம யார் வேணாலும் கண்ணாடியை தூக்கி போட்டு பிடிக்கலாம், சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கலாம், அப்படியே ஸ்லோவாக நடந்து போய் டர்ன் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இந்த விஷயத்தை தனித்திறமையாக எடுத்துக்கிட்டு அதில் அவர் மாஸ்டர் பண்ணனால தான் நம்ம ரஜினிகாந்த் இவ்வளோ உயரத்தில் இருக்கார். இதை தொடர்ந்து செஞ்சு அதை மாஸ்டர் பண்ணி அவர் ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிட்டு ஒரு உயரத்துக்கு போனதுனால அந்த பணம் அப்படின்றது அவர்கிட்ட தானாக வருது. இதே மாதிரி வர்ற பந்தை கவனமாக கவனித்து தன் கையில் இருக்கிற பேட்னால் அடிக்கிறது, இது எல்லாத்தினாலையும் செய்ய முடியும். ஆனால் விராட் கோலி அதையே தொடர்ந்து மாஸ்டர் பண்ணனால அவர் உலகத்தில் எந்த மூலையில் யார் பந்து வீசினாலும் எப்படி வீசினாலும் அவரால் அனாவசியமாக அடித்து ஆட முடியுது. இந்த திறமை அவருக்கு கோடிக்கணக்கான பணங்களை அள்ளி கொடுத்துருக்கு. அவர் ரஜினிகாந்தாக இருந்தாலும் விராட் கோலியாக இருந்தால் கூட அந்த பணம் தவிர மற்ற செல்வங்களை அவங்களும் சேர்த்த ஆரம்பித்தே ஆகணும். உங்களோட தனித்தன்மை எதுன்னு கண்டுபிடிச்சி அதை தினசரியாக மெருகேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அதே வேலையில் இருந்துக்கிட்டு உங்களோட தனித்தன்மையை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதை மெருகேற்றுங்க. அந்த திறமையை பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு சர்வீஸையோ இல்லை ஒரு ப்ராடக்டையோ கொடுக்கும்போது அது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெறும். அவங்க பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறக்கு தயங்கவே மாட்டாங்க. இப்படி வர்ற பணத்தை எப்படி ஒரு மரம்
தன்னோட கிளைகளை பரப்புறதுக்கு முன்னாடி தன்னோட வேரை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆழமாக அந்த கிளையை விட அதிக மடங்கு ஆழமாக விரிவாக வந்து அந்த மரம் மண்ணுக்குள்ளே வந்து அதை பரப்புதோ, அந்த மாதிரி உங்களோட பண வரவை செலவு செய்யறதுக்கு முன்னாடி ஆழமாக சேமிக்கணும். எப்படி மரம் வந்து காற்று, புயல் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தன்னோட வேர்னால வந்து தாங்கி பிடிக்குதோ, இந்த சேமிப்பு ஏதாவது அசாதாரண சூழ்நிலைகள் வரும்போது உங்களை தாங்கி பிடிக்கும். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா போதும் அப்படிங்கிற மன நிறைவான மனநிலையிலிருந்து எல்லா செல்வங்களையும் ஈக்குவலாக சேமிக்க முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்யூஷனாக நம்ம சொல்கிறோம். எல்லா செல்வங்களையும் தேடுங்க, அது நிறைவான மனநிலையோடு தேடுங்க. எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கருத்து உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.